Hello everyone, Jinsi here from Gems Abroad. வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது பிடி லிசனிங் வாட் ரியலி மெஷர்ஸ். பிடி லிசனிங்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணா நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும், இதுதான் இன்னைக்கு இன் டீட்டெயிலா நான் சொல்லி தர போறேன். அண்ட் பிடி லிசனிங்ல நிறைய ஹிடன் சீக்ரெட் இருக்கு. அதுல இருக்க கொஸ்டின்ஸோட மார்க் அது மட்டும் கிடையாது, பிடி லிசனிங்க்கு எங்க இருந்தெல்லாம் மார்க் வருது, இதை பத்தின நிறைய பேத்துக்கு இது தெரியாது. ஸோ அதுதான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். நீங்க அந்த வீடியோவை ஃபுல்லா மறக்காம பாருங்க. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ப்ரிப்பரேஷனை இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மாத்தி ப்ரிப்பேர் பண்ணி பிடி லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் இதுல எல்லாம் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ரீடிங்லயுமே அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எங்க சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டதுன்னா காமெண்ட் பாக்ஸ்ல வந்து காமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வித் மச் நோ டிலே ஐ ஷேர் மை ஸ்கிரீன் வித் யூ. வாட் ரியலி மெஷர்ஸ். நம்ம டாபிக் என்னது? பிடி லிஸ்னிங். Insider strategies to achieve elite scores and unlock the hidden architecture. நம்ம எப்படி வந்து 79 above எப்படி வந்து 90 வாங்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆடியோ டீகோடிங், லிங்குவிஸ்டிக் ப்ராசஸிங், ஸ்கோர் ஆப்டிமைசேஷன். ஸோ தி ட்ரூத் அபவுட் பிடி லிசனிங் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பிடி லிசனிங் மெஷர் பண்றது லிங்குவிஸ்டிக் டிகோடிங், கீவேர்ட் ரிடெக்ஷன் அண்ட் எரர் அவாய்டன்ஸ் ராதர் தென் ட்ரெடிஷனல் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ். பிடி லிசனிங் மெஷர் பண்றது ஆடியோ, டிரான்ஸ்லேஷன் ஆஃப் சவுண்ட் பேட்டர்ன்ஸ் டு மீனிங்ஃபுல் லாங்குவேஜ் யூனிட்ஸ், கீவேர்ட் ரிடெக்ஷன். நீங்க அந்த ஆடியோல கேட்கிற கீவேர்ட்ஸை நோட் பண்ணி எழுதி நீங்க அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க. அண்ட் எரர் அவாய்டன்ஸ் அண்டர் த ப்ரெஷர், டைம் ப்ரெஷர். அதாவது அந்த ஆடியோ ஒரு தடவை தான் பிளே ஆகும். உங்களுக்கு லிஸ்னிங், பிடி லிஸ்னிங்ல ஆடியோ வில் பி பிளேட் ஒன்லி ஒன்ஸ். அந்த ஒரு டைம்லயே நம்ம எவ்வளவு நல்லா கீவேர்ட்ஸை கலெக்ட் பண்றோம் அந்த டைம் ப்ரெஷருக்குள்ள. என்னென்ன எரர் அவாய்டன்ஸ்? கிராஸ் மாடியூல் லிஸ்னிங் டிரான்ஸ்ஃபர்னா, லிஸ்னிங்ல மொத்தமா 8 கொஸ்டின் இருக்கு. அந்த 8 கொஸ்டின் எதுக்கெல்லாம் மார்க் கான்ட்ரிபியூட் பண்ணுது, லிசனிங்க்கு எங்க இருந்தெல்லாம் மார்க் வருது அப்படின்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொல்ல போறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிசனிங்ல மொத்தமா 8 டாஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட், செகண்ட் மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர், லிசனிங் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதுக்கப்புறம் வர்றது highlight correct summary, select missing word, multiple choice single answer, highlight incorrect words, write from dictation. அப்ப மொத்தமா 8 டாஸ்க் இருக்கு. இந்த 8 டாஸ்க்குமே லிசனிங்க்கு மட்டும் மார்க் கொடுக்கறது கிடையாது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னேன்ல, சம்மரி ஸ்போக்கன் டெக்ஸ்ட், அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் ரைட் ஃப்ரம் டிக்டேஷன். இது ரெண்டுமே லிசனிங்க்கு மட்டும் கிடையாது, ரைட்டிங்க்கும் மார்க் போகுது. அதே மாதிரி 2 கொஸ்டின் லிஸ்னிங்ல இருக்க ஹைலைட் கரெக்ட் சம்மரி, ஹைலைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸ், இந்த ரெண்டுமே ரீடிங்க்கு மார்க் கொடுக்குது. ஸோ அப்ப லிஸ்னிங்க்கு நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த 8 டாஸ்க் மட்டும் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்பீக்கிங்ல இருக்க ரிப்பீட் சென்டென்ஸ், ஸ்பீக்கிங்ல இருக்க ரீடெல் லெக்சர், ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின், சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன், இது எல்லாமே லிஸ்னிங்க்கு மார்க் கொடுக்குது. இப்ப நான் சொன்ன டாஸ்க் அத்தனையுமே ஸ்பீக்கிங்ல இருக்கு, ஆனா இது எல்லாமே லிஸ்னிங்க்கும் மார்க் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் இது எல்லாமே வந்து இன்க்ளூடட் ஆனது. ஸோ நீங்க லிஸ்னிங்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் பண்றீங்கன்னா அது பார்த்துக்கோங்க. அது ரைட்டிங் அஃபெக்ட் பண்ணும், ரீடிங் அஃபெக்ட் பண்ணும். ஸ்பீக்கிங்ல இருக்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் கம்மியாகுதுன்னா அது லிஸ்னிங் அஃபெக்ட் பண்ணும். இது நிறைய பேத்துக்கு தெரியாதது. ஸோ லிஸ்னிங் மாடியூல்ஸ்லயே 2 மாடியூல்ஸ்க்கு வந்து அது மார்க் கொடுக்குது. அண்ட் ஸ்பீக்கிங்ல வர கொஸ்டின் லிஸ்னிங்க்கு மார்க் கொடுக்குது. ஸோ எல்லா மாடியூல்ஸுமே கனெக்டடா இருக்கு. அதுதான் நம்ம சொல்லுவோம் பிடிஸ் அண்ட் இன்டகிரேட்டட் சொல்லுவோம். மாடியூல்ஸ் ஆர் கனெக்டட். நெக்ஸ்ட், ஹிடன் ஆர்கிடெக்சர் ஆஃப் லிஸ்னிங் ஸ்கோர்ஸ். இப்ப நான் அதை தான் சொன்னேன். இப்போ பாருங்க, லிஸ்னிங்ல மொத்தமா 8 கொஸ்டின். Summary spoken text, multiple choice single answer இருக்கு, multiple choice multiple answer இருக்கு, fill in the blanks, highlight correct summary, select the missing word, write from dictation, highlight correct summary. Okay, இன்டைரக்டா ஆனா பவர்ஃபுல் கான்ட்ரிபியூட்டர்ஸ், இதெல்லாம் வந்து லிஸ்னிங்ல இருக்க டாஸ்க் கிடையாது. இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே ஸ்பீக்கிங்ல இருக்க
டாஸ்க். அது ரிப்பீட் சென்டென்ஸ், ரீட் த லெக்சர், சம்மரைஸ், குரூப் டிஸ்கஷன், ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின். எல்லாமே பவர்ஃபுல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு லிசனிங். ஓகே, ஸோ லிசனிங் டாஸ்க், லிசனிங் மார்க் கொடுக்குது அண்ட் ஆல்சோ வேற மாடியூலுக்குமே மார்க் கொடுக்குது. டாஸ்க் வெயிட்டேஜ், see focus on the impact, strategic allocation and allied performance. டாஸ்க் வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் வந்து ஒரு ரேண்டம் மெஷர்மெண்ட் தான். எக்ஸாக்ட் லைக் வந்து இப்போ ரைட் ஃப்ரம் டிக்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரிப்பீட் சென்டென்ஸ், ரீட் த லெக்சர், இதுல கொடுத்துருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே வந்து லிஸ்னிங்க்கு அவ்வளோ மார்க் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் ரைட் ஃப்ரம் டிக்டேஷன் நம்ம சொன்னோம்ல, த லிஸ்னிங் கிங் மேக்கர், 79 versus 90. இந்த ரைட் ஃப்ரம் டிக்டேஷனுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத கொஸ்டின். ஆனா என்னது ரைட் ஃப்ரம் டிக்டேஷன்? உங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும், அதுல ஒரு சென்டென்ஸ் கேட்கும். அந்த கேட்கிற சென்டென்ஸ்ல நீங்க வந்து இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணணும். என்ன சென்டென்ஸ் கேட்கிறோமோ அதை டைப் பண்ணணும். நீங்க டைப் பண்ணும்போது கேட்கிற அதே சீக்வன்ஸ்ல டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 வேர்டு, கடைசி 2 வேர்டு மாத்தி மாத்தி எல்லாம் டைப் பண்ணக்கூடாது. எப்படி கேக்குதோ அதே சீக்வன்ஸ். வேர்ட் ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, ஸ்பெல்லிங். ஏன்னா இதோட மார்க் லிஸ்னிங்க்கு மட்டும் கிடையாது, ரைட்டிங்க்கு போகுது. அதனால ஸ்பெல்லிங், நீங்க கொடுக்குற ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்கும். சென்டென்ஸ் skeleton, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், அந்த ஆர்டரை மிஸ் பண்ணாதீங்க. ஆர்டர் கரெக்ட் ஆர்டர்ல எழுதுங்க. ஸ்பெல்லிங், நீங்க கொடுக்குற ஒரு வேர்டோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கும். அண்ட் அலைட் மெமரி ஸ்ட்ராட்டஜினா, நீங்க அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா தான் இருக்கும். இந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கிற அந்த 5 வேர்ட்ஸ் சிலர் டைப் பண்ணுவாங்க, சிலர் ஞாபகம் வச்சுக்குவாங்க. சிலர் கேட்கறது அந்த எல்லா வேர்டோட இனிஷியல்ஸை டைப் பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. So just imagine, okay, அந்த சென்டென்ஸை கேட்டுக்கோங்க, அந்த சென்டென்ஸோட மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, rather than memorizing it. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா கிராமர், அந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் வருமா, ரீட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல ஆர்டிகல் வருமா, ரீட் பண்ணி பாருங்க. பிகாஸ் எல்லாமே ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா தான் கொடுப்பாங்க. அதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அவங்க சொல்ற அந்த ஃப்ளோ மெயின்டைன், அதை கேட்டு புரிஞ்சு. ஸோ ஒன்ஸ் நீங்க நிறைய அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரைட் ஃப்ரம் டிக்டேஷன் இஸ் வெரி ஈஸி ஒன். பிகாஸ் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் டைப் பண்ணா போதும். நம்ம டைப் பண்ணும்போது ரீட் பண்ணி பாருங்க, ஓகே கரெக்டா இருக்கா எல்லாமே, அப்புறம் சப்மிட் பண்ணுங்க. Repeat sentence. Repeat sentence இதே same method தான். Just try to understand. Don't memorize. இது memory test கிடையாது. It is how you listen, how you respond. இது short term memory build பண்ணுது. Because டக்குன்னு கேட்கிறோம், அங்க preparation time இல்ல, then you have to repeat. So அதுல யாரை பத்தி சொல்றாங்க, என்ன, and what is object, இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுவுமே word order ரொம்ப முக்கியம். கரெக்ட் சீக்வன்ஸ் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 2 வேர்டை சொல்லிட்டு கடைசி 2 வேர்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்க வேர்டை கடைசியில அந்த மாதிரி மாத்தி சொல்லாதீங்க. சீக்வன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்க அந்த ஸ்பீக்கர் சொல்ற அந்த எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், நவுன்ஸ், வேர்ப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எப்படி வந்து அவங்க அந்த சென்டென்ஸ் சொல்றாங்கன்னு அவங்க எல்லா வேர்ட்ஸுமே ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. தி நெக்ஸ்ட் இஸ் ரீட் அ லெக்சர். ரீட் லெக்சர்ங்கிறது ஒரு லெக்சர் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம இங்க இருந்தா நம்ம ஸ்பீக்கிங் லெக்சரா, இது ஸ்பீக்கிங்ல கொஸ்டின், இங்க இருந்து நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். இங்க இருக்கிற லெக்சர் கேட்கும்போது அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த டாபிக் என்னன்னு நம்ம கவனிக்கணும். அந்த டாபிக் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ், இந்த கன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் வந்து எழுத வேணும். ஜஸ்ட் நீங்க என்ன டாபிக், அந்த டாபிக் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ், கண்டிப்பா அதுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு கன்க்ளூஷன். அண்ட் இது நீங்க பேசும்போது 35 செகண்ட்ஸ்க்கு பேசுற மாதிரி நீங்க you have to give your response, not less than 35 to 40 seconds தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் டைம். 40 செகண்ட்ஸ்க்கு மேலேயும் பேசுறாதீங்க. கரெக்ட் 35 to 40க்குள்ள பேசி நிறுத்திடுங்க. டாபிக்கை பத்தி சொல்லுங்க. யூ கேன் ஜஸ்ட் நம்ம கீவேர்ட்ஸ் எழுதிக்குவோம், ஃப்ரேசஸ் எழுதி வச்சுக்குவோம், அப்புறம் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். அண்ட் நீங்க இப்போ ஒரு 2-3 எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல வந்து 2-3 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி சொல்லாதீங்க. டிஃப்ரெண்ட் vocabulary யூஸ் பண்ணுங்க. இந்த லெக்சர் ஹைலைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் ஸ்டார்டிங் அண்ட் அதுல வந்து கனெக்டர்ஸ், கனெக்டிங் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் கன்க்ளூஷன்.
ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் அபவுட் அ டாபிக், ஒரு பர்டிகுலர் டாபிக். ஃபர்ஸ்ட் அந்த 5 to 10 செகண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். அங்கேயே சொல்லுவாங்க அது எதை பத்தி பேச போறாங்க. ஏன்னா எல்லாமே எழுதாதீங்க. எழுதும் போது ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஷார்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கம் சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட். லிஸ்னிங்ல இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல சேம் ரீட் லெக்சர் மாதிரி தான் நம்ம ஒரு ஆடியோ கேட்போம். அது ஒரு டாபிக்கை பத்தி இருக்கும். இங்கேயுமே கீவேர்ட்ஸ் எழுதுவோம், கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் நம்ம இங்க வந்து சொல்ல மாட்டோம். அங்க கொடுத்துருக்க பாக்ஸ்ல நம்ம ஆன்சர் அப்படியே சென்டென்ஸா டைப் பண்ணுவோம். அண்ட் வேர்ட் லிமிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 to 70 குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல எழுதக்கூடாது. பிகாஸ் நீங்க லிசன் பண்ணுவோம், தென் யூ ஹேவ் டு ரைட், யூ ஹேவ் டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ். கீ ஃப்ரேசஸ் எழுதுங்க, டெம்ப்ளேட்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேரு நிறைய டெம்ப்ளேட்ஸ் பைஹார்ட் பண்ணி அங்க ஆடியோ கேட்கிற ஒரு ஒரு வேர்ட்ஸா கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா மார்க் கிடைக்காது. பிகாஸ் கான்டென்ட் ரெலவெண்டா இருக்கும். வேர்ட் லிமிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதோட மார்க் லிஸ்னிங் அண்ட் ரைட்டிங்க்கு போகுது. ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்க, கிராமர் மிஸ்டேக் எதுவுமே பண்ணாதீங்க. இதே தான் டாபிக் என்னன்னு பாருங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ்னா வாட் ஆர் த காசஸ் எஃபெக்ட்ஸ். நிறைய எல்லாமே எழுதாதீங்க. நிறைய பேர் நிறைய டம்ப் பண்ணுவாங்க. டோன்ட் ரைட் எவ்ரிதிங் தட் யூ ஹியர். இம்பார்ட்டன்ட் மட்டும் போதும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கம் சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன். ஸ்பீக்கிங்ல இருக்கிற 6th கொஸ்டின். இங்க ரீட் லெக்சரோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது. நான் இதை பத்தின டீடைல் வீடியோ நான் ஸ்பீக்கிங் பார்ட் 1 பார்ட் 2ல போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா அங்க போய் பாருங்க. சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன்ல அந்த பேர்லயே இருக்கு குரூப் டிஸ்கஷன். இட் வில் பி மோர் தென் 1, 2 இல்ல 3 பேரு. ஒரு அகாடமிக் டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸ்னால அவங்க பேர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோனா 3 ஸ்பீக்கர்ஸ் இருந்தா 3 ஸ்பீக்கர் போதும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர், செகண்ட் ஸ்பீக்கர், தேர்ட் ஸ்பீக்கர், another one, the other, he, she. அவங்க வாய்ஸை உன்னால ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லது. அவங்க சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட், ப்ரொஃபசர், அப்புறம் ஒரு ஸ்டாஃப் அப்படிமா. ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, ப்ரொஃபசர். அண்ட் நீங்க பேசும்போது இந்த ஃப்ளூவன்சி, ஏன்னா இது ஒரு ஆடியோட லென்த்தே வந்து 3 minutes இருக்கும். அண்ட் யூ ஹாவ் டு கிவ் யூர் ரெஸ்பான்ஸ் ஃபார் 2 minutes. 2 நிமிஷம் கொடுக்கணும். 2 நிமிஷம் தேவையில்ல, 1.5 minutes is enough, but you have to cover all the key points. அந்த 3 ஸ்பீக்கர்ஸோட கீ பாயிண்ட்ஸ் நீங்க கவர் பண்ணணும் கண்டிப்பா. அப்பதான் நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அவங்க 3 ஸ்பீக்கர்ஸ் வந்து என்னென்ன அந்த இப்போ ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அவங்க ஆர்கியூ பண்றாங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க வந்து நோட் டேக்கிங் டெக்னிக் ரொம்ப முக்கியம். லிஸ்னிங் பொறுத்த வரைக்கும் நோட் டேக்கிங் ஸ்கில் வேணும். ஸ்பீக்கிங்லயுமே அது வரும். ரீட் லெக்சருக்கு நோட்ஸ் எடுப்போம், சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன் நோட்ஸ் எடுப்போம், லிஸ்னிங்க்கு எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுப்போம். சம்மரைஸ், ஸ்போக்கன் டெக்ஸ்ட், fill in the blanks, ரைட் ஃப்ரம் டிக்டேஷன், இதெல்லாமே நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணோம். அதோட என்ன மெயினான டாபிக், அந்த 3 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யூ ஹேவ் டு ஸ்பீக் ஃபார் லைக் ஒரு ஆனா மனசோட 60 செகண்ட்ஸ்க்கு கீழே கம்மியா பேசாதீங்க. ஸ்பீக் மோர் தென் 60 seconds, தட் இஸ் 1 minute மேல பேசு. ஓகே. நெக்ஸ்ட் கம்ஸ் fill in the blanks. இது லிஸ்னிங்க்கு மட்டும் தான் மாறப்போகுது. 2 இல்ல 3 கொஸ்டின் வரும். ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். கொலோகேஷன்ஸும் வரும் அட் டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க அதே மாதிரி fill in the blanks பண்ணும்போது நீங்க ஒரு பிளாங்கோட ஆன்சர் இப்போ நீங்க டேரக்டா டைப் பண்ணல, எழுதி எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கை மட்டும்தான் அசையணும், கண்ணு ஸ்கிரீன்ல தான் இருக்கும். இப்போ நீங்க பிளாங்க் வந்து ஒரு பிளாங்க் இங்க இருக்கு, 2 வேர்டுக்கு அப்புறம் அந்த பிளாங்க் இருக்கும். இந்த பிளாங்கோட ஆன்சர் நம்ம புரிஞ்சு எழுதிட்டு இருக்கும்போது ஆடியோ போயிடும். அப்புறம் அந்த பிளாங்கை கவனிக்க மாட்டோம். ஜஸ்ட் கை மட்டும் அசைஞ்சா போதும், எழுதுங்க. கண்ணு ஸ்கிரீன்லயே தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் அடுத்த பிளாங்க் வந்திருக்கா நம்மளால பார்க்க முடியும். குனிஞ்சு உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அந்த பிளாங்க்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு இது. ஸோ இப்போ ஒரு பிளாங்க் போனாலும் பரவாயில்ல, அங்க டோன்ட் கெட் டென்ஸ்ட், ஐயோ போயிடுச்சு, ட்ரை டு கலெக்ட் எவ்ரிதிங். ஓகேங்களா? அந்த வேர்ட்ஸ் என்னவா இருக்கும், ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கணும். ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணுங்க. அண்ட் யூ ஹேவ் டு பிராக்டிஸ் a lot. ஹைலைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹைலைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸுக்கு மல்டிபிள் சாய்ஸ், மல்டிபிள் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. சிங்கிள் ஆன்சருக்கு கிடையாதுங்க. இன்கரெக்ட் வேர்ட்ஸ்க்கும் மல்டிபிள் சாய்ஸ், மல்டிபிள் ஆன்சருக்கும் தான் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இப்போ நிறைய பேர் ரேண்டமா கிளிக் பண்ணிடுவாங்க, இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அது எல்லாமே உங்க ஸ்கோர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ வெரி ஷுர், இப்போ அந்த ஹைலைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸ்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கும், இன்கரெக்ட் வேர்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு வரும்.
அட் டைம்ஸ் தெரியாம வேற ஒரு வேர்டு அது ஆன்சரா இருக்காது நம்ம கிளிக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இப்ப நீங்க 4 கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, 2 தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னா 4 - 2 தான், 2 மார்க் தான் வரும், 2 மார்க் போயிடும். அதனால பி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி தான் மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சரும் ரேண்டமா கிளிக் பண்ணிடாதீங்க, இது இருக்கட்டும் இது இருக்கட்டும். தட் வில் ஆல்சோ வில் எஃபெக்ட் யுவர் ஸ்கோர். உங்களுக்கு அது 1 இல்ல 2 மட்டும் தான் எனக்கு ஷோரா தெரினா அந்த 2 ஆப்ஷன். ஏன்னா மல்டிபிள் ஆன்சருங்கிறது மோர் தென் 1 இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் ஷுர் கிளிக் பண்ணாதீங்க. தட் வில் எஃபெக்ட் யுவர் ஸ்கோர். அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்கோர் கம்மியாயிட்டே இருக்கு. நிறைய பேர் ஹைட் அண்ட் சும்மா வேர்ட்ஸ் கிளிக் பண்ணி போயிடுவாங்க. தட் வில் எஃபெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹைலைட் கரெக்ட் சாரி, இது ரீடிங்க்கும் மார்க் போகுது. ஹைலைட் இன்கரெக்ட் போதும் ரீடிங்க்கும் மார்க் போகுதுன்னு சொன்னேன். கரெக்ட் சம்மரினா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆடியோல இந்த 3 ஆப்ஷனை ஏதாவது ஒரு ஆப்ஷனோட சம்மரி கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் அப்படியே சொல்ல மாட்டாங்க. அதோட நம்ம இப்ப வந்து சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட் எப்படி எழுதுறோம் அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாவே இருக்கும். ஆனா அதோட சுருக்கம் தான் நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுப்பாங்க. ஸோ எந்த ஆப்ஷனை பத்தி ஆடியோல சொல்றாங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுல இருக்க கீவேர்ட்ஸ் நோட் பண்ணுங்க. எலிமினேட் பண்றதை எலிமினேட் பண்ணிருங்க. இப்போ 3 ஆப்ஷன் இருக்குன்னா அதுல 3வது ஆப்ஷனை பத்தி ஆப்போசிட்டா இருக்கு, இல்ல அந்த ஆப்ஷனை பத்தியே இல்ல அப்படின்னா ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனை மட்டும் கவனிங்க. நிறைய பேர் கேட்பாங்க நோட்ஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். பட் லைக் நம்ம கேட்கற இடத்துல நம்ம வந்து லிசன் தான் பண்ணணும். நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நம்மளால எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ண முடியாது. ஸோ சில கீவேர்ட்ஸ் எல்லாம் அதுல சொல்லுவாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிட்டு எது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனோட இந்த ஆடியோ மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, செலக்ட் மிஸ்ஸிங் வேர்ட். உங்களுக்கு ஒரு டாபிக் கேட்கும். அந்த டாபிக்ல அந்த ஒரு ஆடியோல கடைசி ஒரு வேர்டு மிஸ் ஆயிடும். அதுக்குள்ள ஒரு பீப் கேட்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது டாபிக் என்னன்னு நல்லா கவனிக்கிறோம். இப்போ இந்த லிஸ்னிங் எல்லாமே இந்த மல்டிபிள் சாய்ஸ், செலக்ட் மிஸ்ஸிங் வேர்ட், ஹைலைட் கரெக்ட் சம்மரி, ஆடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துட்டோம்னா ஓகே இது ரிலேட்டட் தான் ஆடியோ வருது, நம்மளுக்கு ஒரு கெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மிஸ்ஸிங் வேர்ட்ல ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க அண்ட் லிசன் டு த ஆடியோ. டாபிக் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். டாபிக் ரிலேட்டட் தான் ஆன்சர் வரும். அண்ட் அது மட்டும் கிடையாது, கடைசி 5 செகண்ட் ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா அந்த கடைசி சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு வேர்ட் தான் மிஸ் ஆயிரும். ஸோ அந்த சென்டென்ஸ் சொல்லும் போது ஓகே அந்த வேர்டு கூட இந்த சென்டென்ஸ் கூட மேட்ச் ஆகுறது எந்த ஆப்ஷன் நீங்க போட்டு பாருங்க. அதுல எது மேட்ச் ஆகுதோ அதுதான் மிஸ்ஸிங் வேர்டு. அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கேட்கும்? ஒரு பீப் சத்தம் தான் கேட்கும். இந்த சென்டென்ஸோட கடைசி வேர்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த வேர்டுக்கு பதிலாக உங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுல இருந்து யூ ஹேவ் டு சூஸ் ஒன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ நல்லா கவனிக்கணும். கடைசி சென்டென்ஸ் இன்னும் நல்லா கவனிக்கணும். லாஸ்ட் பட் லெஸ் டெக்னிக்கல் செட்டப் அண்ட் காக்னிட்டிவ் லோட் கண்ட்ரோல். ஆப்டிமல் செட்டப். நிறைய பேர் வந்து வால்யூம் ஜாஸ்தியா இருக்கனால சில வேர்ட்ஸ் எல்லாருக்கும் கேட்காம இருக்கும். ஸோ வால்யூம் எல்லாம் பார்த்துக்கோங்க எக்ஸாம்ல செட் பண்ணும்போது. காக்னிட்டிவ் லோட் மேனேஜ்மெண்ட்னா நிறைய பேர் நிறைய நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த சம்மரி ஸ்போக்கன் டெக்ஸ்ட்லாம் அப்படியே எல்லாமே சொல்றது எல்லாமே எழுதுவாங்க. எல்லாமே வேணாம், ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் மட்டும் போதும். அண்ட் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அந்த சொன்ன ஆப்ஷன்ஸை வச்சு ஓகே ஆடியோ இது பத்தி தான் இருக்கும், ஜஸ்ட் ப்ரெடிக்ட். இதுல நீங்க யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ கெஸ். ஓகே இது வரலாம். ஆடியோ நீங்க நல்லா கவனிக்கணும். லிஸ்னிங் ஸ்கில் இஸ் வெரி நீடட். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஓகே, எலைட் லெவல் மாஸ்டரி பிரின்சிபல்ஸ். எதனால லிஸ்னிங் கொலாப்ஸ் ஆகும்னா நிறைய நோட்ஸ் எடுக்கிறதுனால. ஸ்பிளிட் அட்டென்ஷன். சி ரொம்ப கீவேர்ட்ஸ் போதும், கம்மி போதும். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ப்ரெடிக்ட் த ஸ்ட்ரக்சர். ட்ரஸ்ட் த லிஸ்னிங் ரிதம். லிஸ்னிங் இஸ் ஆன்டிசிபேஷன் நாட் ரியாக்ஷன். ஓகேங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா லிஸ்னிங் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தட் வில் ஆல்சோ கிவ் ஸ்கோர் ஃபார் அதர் மாடியூல்ஸ். ரைட்டிங் ஸ்கோர் பண்ண முடியும், ரீடிங் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் தி லிஸ்னிங். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாதனால தான் இது நான் ஒரு வீடியோவா பண்ணேன். ஏன்னா பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு லிஸ்னிங்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தெரியும், ஆனா அதோட மார்க் எங்க போகுதுன்னு தெரியாது. லிஸ்னிங்க்கு 90 வேணும்னா நான் என்னென்ன கொஸ்டின் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரியாம தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணு. லிஸ்னிங்க்கு நல்லா மார்க் வேணும்னா ஸ்பீக்கிங்ல இருக்க டாஸ்க் ஃபோக்கஸ் பண்ணணும். லிஸ்னிங்ல இருக்க டாஸ்க்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், fill in the blanks இம்பார்ட்டன்ட், ஹைலைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட் ஃப்ரம் டிக்டேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்த 8 கொஸ்டின்ல இந்த 4 கொஸ்டின் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாவே உங்களுக்கு அது ரைட்டிங்லயும் மார்க் கிடைக்கும், ரீடிங்க்கும் மார்க் கிடைக்கும்.
இந்த மல்டிபிள் சாய்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ண அட்டென்ட் பண்ணுங்க. பட் லைக் மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் ஆன்சர் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கனால ரேண்டமா கிளிக் பண்ணாதீங்க. ஹைட் இன்கரெக்ட் வேர்ட்ஸும் அது மாதிரி தான். ஏன்னா அது ரீடிங்குமே அஃபெக்ட் பண்ணும். ஆனா இதெல்லாம் கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா லிஸ்னிங் ஸ்கில் தான் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆக்சென்ட் புரிய மாட்டேங்குது. பட் ஒன்ஸ் யூ லிசன் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஓகே. அண்ட் இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அதுல ஆன்சர்ஸ் தெரியலன்னா அந்த ஆடியோ திருப்பி ப்ளே பண்ணி நல்லா லிசன் பண்ணுங்க. இன்னும் நல்லா லிசன் பண்ணாதான் ஓகே அந்த வேர்ட் எப்படி சொல்றாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த வேர்டு வேற எங்கேயாவது வந்தா கூட ஓகே இந்த வேர்ட் தான் அப்படி. நிறைய பேர் ஒரு கொஸ்டின் பண்றாங்க, ஆன்சர் அது நான் 2 3 ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லாம் 2 பிளாங்க் ஆன்சர் கிடைக்குது. மிச்சத்தை வந்து ஓ இதுதான் ஆன்சரான்னு பார்த்துட்டு விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடறாங்க. அப்படி பண்ணீங்கன்னா மார்க் கிடைக்காது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அந்த கொஸ்டினை திருப்பியும் அந்த ஆடியோவை ப்ளே பண்ணுங்க. ஆடியோ ப்ளே பண்ணி ஓகே அந்த வேர்டு எப்படி சொல்றாங்கன்னு ஒரு 2 3 தடவை கேட்டு பாரு. லிசன் டு இட். அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணு. இப்ப எதுல உங்களுக்கு ஸ்கில் கம்மியா இருக்கோ அந்த ஸ்கில்ல டெவலப் பண்றது தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நம்ம ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுறதும். ஸோ என்ன மிஸ்டேக் பண்றோமோ அந்த மிஸ்டேக்கை நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணாம நீங்க எவ்வளவுதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சேம் ஸ்கோர்ல தான் இருப்பீங்க. அதே மாதிரி ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கும். இனி இந்த கொஸ்டினுக்கு என்ன தேவை. நிறைய பேர் ஃபார்மேட்டே தெரியாம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கோச்சிங் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்றது கரெக்டா தப்பான்னு உங்களுக்கே தெரியாது. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ட்ரெயினர் தேவை. அவங்க கைட் பண்ணாவே உங்களுக்கு ஒரு 1 மந்த் போதும். ஈஸியா பிடி நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். பிகாஸ் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்ளை பண்றோம். அண்ட் அதுல மிஸ்டேக்ஸ் வருதுன்னா ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஸ்கோர் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டேக் அ கோச்சிங். நீங்களா வந்து ஃபார்மேட்டே தெரியாம நிறைய பேர் இப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இதுதான் லிஸ்னிங் பத்தின ஹிடன் சீக்ரெட். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. திஸ் வீடியோ வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். நம்ம நிறைய சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்கை பத்தி வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு நீங்க வந்து டைப் பண்ணுங்க. நான் அது வந்து வீடியோவா எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். I'll teach you. Okay. Thank you so much for watching, and I'll be coming up with another important topic. See you and bye.